அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஆன்லைன் மூலியமாக எப்படி இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்ட்டில் என்னென்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வர்ச்சுவல் டெபிட் கார்டு கிடச்சிடும். தென் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் தாராளமாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். தென் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இந்த யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ், அதாவது என்னென்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான ஆப்ஸ்லலாம் லிங்க் பண்ணி இது மூலியமாக நீங்கள் தாராளமாக யூபிஐ பேமெண்ட்டில் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கோடைய இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸில் கிடைக்கும்னா, இது வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். ஸோ அதனால நீங்கள் எந்த விதமான மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணவே தேவையில்லை. தென் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை வைக்கும் போது அதில் உங்களுக்கு அப் டு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். தென் இந்த அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக்கு, ரிவார்ட்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே வர்ச்சுவல் டெபிட் கார்டு கிடைச்சிரும். தென் இவங்களுடைய ஆப் மூலியமாக நீங்கள் தாராளமாக யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்லாம் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அக்கௌண்ட்டோடைய சில லிமிடேஷன் ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா, ரொம்பவே ஓப்பனாக சொல்ல போனோம்னா இது வந்து ஒரு பேமெண்ட்ஸ் பேங்க். ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ரொம்பவே அதிகமான பேலன்ஸில் மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது என்னென்னா 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் அது மாதிரியான அதிகமான பேலன்ஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டில் சப்போஸ் நீங்கள் அதிகமான டிரான்சாக்ஷன் தான் பண்ணுறீங்கன்னா, அதாவது என்னென்னா நீங்கள் ஆவரேஜாக டெய்லி ஒரு 10, 20, 30, 50 அது மாதிரியான டிரான்சாக்ஷன் டெய்லியுமே நீங்கள் அதிகமான டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய இந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆக ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கம்மியான டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குன்னா, இந்த அக்கௌண்ட்டை யார் வேணும்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏஜ் வந்து அபவ் 18 இயர்ஸாக இருக்கணும். தென் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு இருக்கணும். இது இருந்தால் தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போது எப்படி நீங்கள் இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போது ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இவங்களுடைய ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இப்போது இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதாரில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. தென் கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இதே மாதிரி வெல்கம் அது மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இவங்களுடைய ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இவங்களுடைய வாலெட்டை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். அது ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். அது ஓப்பன் பண்ணாதான் நீங்கள் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணுறது அது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதுலேயே நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கோடைய வாலெட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸோடைய பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. தென் டாக்குமெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா பேனு இல்லைனா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் நீங்கள் பேனை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுக்கு இவங்களுடைய வாட்ஸ்அப் பேங்கிங்கை எனேபிள் பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் நீங்கள் ஒரு வாலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுவீங்க. அதாவது என்னென்னா கிரியேட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய இந்த வாலெட்டுக்கு ஒரு எம்பினை வந்து செட் பண்ண சொல்கிறாங்க, கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குன்னா, எப்போல்லாம் நீங்கள் இவங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் இல்லைனா இந்த வாலெட்டில் லாகின் ஆகுறீங்களோ அந்த எம்பின் கேட்கும். அந்த எம்பினை என்டர் பண்ணாதான் நீங்கள் லாகின் ஆக முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 டிஜிட் எம்பினை இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய இந்த வாலெட்டுக்கான கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிரும். அங்கேயே போட்டிருக்க பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தென் உங்களுக்கு
9,000 rupees வாலெட் லிமிட் வந்து கிடச்சிருக்கும். அதாவது என்னன்னா இந்த வாலெட்டில் நீங்கள் அப் டு 9,000 rupees வரைக்கும் அமௌண்ட்டை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மூலியமாக நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக்லாம் கிடைக்கும். தென் எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் வாலெட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவங்களுடைய ஹோமில் வந்ததுக்கப்புறம் அங்கேயே ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கோடைய இந்த சேவிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இதை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே ஓப்பன் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட் நவ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் இதில் அங்கே சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய பேன் நம்பர், ஆதார் நம்பர் அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஒரு ஷார்ட்டான வீடியோ மற்றும் ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய கேமரா ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி வரும்னா அந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய கண்ணை 2 வாட்டி பிளிங்க் பண்ணுற மாதிரி வரும். அதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை ஆயிரும். ஸோ அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே ஸ்டார்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் உங்களுடைய கண்ணை 2 வாட்டி பிளிங்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் பேஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய ஃபோட்டோ, நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பார்த்துக்கலாம். உங்களுடைய ஆதார் பேஸ் பண்ணி தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஐ ஹியர் பை கிவ் மை கன்சென்ட் அப்படின்னு இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை பற்றி இன்னும் சில அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 0 to 2.5 lakhs, 2.5 to 5 lakhs, 5 to 10 lakhs, கிரேட்டர் தென் 10 lakhs, எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அன்மேரிடா, மேரிடா, அதர்ஸா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிடு பர்சனா, இல்லைனா ஸ்டூடெண்ட்டா, இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன், பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதர்ஸு, அக்ரிகல்ச்சர் எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள்ட் பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணணுமா அது மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நாமினியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு நான் வந்து நாமினியை ஆட் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ நாமினினா யாருன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் பேரில் இந்த சேவிங் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்சன் இந்த சேவிங் அக்கௌண்ட்டை வச்சுருக்காங்க. அவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நாள் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அது வந்து அவங்களுடைய நாமினிக்கு போயிடும். அந்த பர்சன் எந்த பர்சனை நாமினியாக ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எல்லாமே அவங்களுடைய நாமினிக்கு போயிடும். ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக நாமினியை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பர்சனை ரொம்பவே அதிகமாக நம்புறீங்களோ, மேபி உங்களுடைய அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு, சன் ஆர் டாட்டர் யாராக இருந்தாலுமே சரி நீங்கள் எந்த பர்சனை நம்புறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் டூ யூ வாண்ட் டு ஆட் நாமினி நவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எஸ்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நாமினியோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எந்த பர்சனை நாமினியாக ஆட் பண்ணணுமோ அவங்களுடைய ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய நாமினிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர், ஃபாதர், ஹஸ்பண்டு, ஒய்ஃபு எதுவாக இருந்தாலுமே சரி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நாமினியோடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்களும் உங்களுடைய நாமினியும் சேம் அட்ரஸில் இருக்கீங்கன்னா அங்கே சேம் ஆஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது, அதில் நீங்கள் எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய நாமினி வேறு ஒரு அட்ரஸில் இருக்காங்கன்னா நோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எஸ்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டோம். இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டில் வந்து மணி ஆட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் டிபாசிட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ₹1 கூட நீங்கள் டிபாசிட் பண்ணலாம். ஸோ அதனால் அங்கே ஆட் மணி அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ மணி வந்து ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ₹1, ₹10, $100, $500, $1000 உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மணியை யூபிஐ மூலியமாகவே ஆட் பண்ணலாம். அதாவது என்னென்னா இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி ஆப்ஸ் மூலியமாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணி மணி ஆட் பண்ணலாம்.
ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு கூகுள் பே மூலியமாக மணி ஆட் பண்ணணும்னா கூகுள் பேயை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பே நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த பேமெண்ட் பண்ணிடுங்க. தென் உங்களுடைய இந்த பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் வந்து வெரிஃபை ஆகும். அதுக்கப்புறமாக உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் இன் ப்ராக்ரஸில் போயிடும். தென் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆயிரும். அதுக்கப்புறமாக உங்களுக்கு இதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது மாதிரி ஷோ ஆகும். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதோடைய சார்ஜஸ் வந்து 349. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்ககிட்ட வருஷம் ஆனுவல் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, தயவு செஞ்சு இந்த ஃபிசிக்கல் டெபிட் கார்டெலாம் வாங்காதீங்க. உங்களுடைய பணம் தான் போகும், உங்களுக்கு தான் நஷ்டமாகும். ஏன்னா இப்போலாம் எல்லா இடத்துலையுமே யூபிஐ வந்துருச்சு. இது மூலியமாகவே நீங்கள் ஃப்ரீயாகவே யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து வர்ச்சுவல் டெபிட் கார்டு கிடச்சிருது. அது மூலியமாகவே நீங்கள் தாராளமாக ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ணலாம். இப்போலாம் மெஜாரிட்டியாக யாருமே வந்து டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நானே யூஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, தயவு செஞ்சு ஃபிசிக்கல் டெபிட் கார்டை வாங்காதீங்க. தென் அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் எனிபே அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மூலியமாக நீங்கள் உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா, அதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அதில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் அங்கே வியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டை இது மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணத்தை ஆட் பண்ணணும்னா ஆட் மணியில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் எஃப்டி கூட பண்ணிக்கலாம். தென் இது மூலியமாகவே நீங்கள் யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அது மூலியமாகவே நீங்கள் தாராளமாக யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம். தென் அங்கே ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. அதில் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுடைய இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷனில் பண்ணியிருக்கீங்க அதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய இந்த டெபிட் கார்டு இல்லைனா வர்ச்சுவல் டெபிட் கார்டை பார்க்கணும்னா அங்கே டெபிட் கார்டு அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வியூ வர்ச்சுவல் கார்டு அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் உங்களுடைய இந்த வர்ச்சுவல் டெபிட் கார்டை தாராளமாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட்டோடைய அந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, கஸ்டமர் ஐடி அதை நீங்கள் எங்கேருந்து பார்க்கலாம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கள், டாப் ரைட்டில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதை நீங்கள் இங்கேருந்து கூட பார்த்துக்கலாம். தென் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அங்கே அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டோடைய பிளான் டைப்பு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் இங்கேருந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா மேனேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய அக்கௌண்ட்டோடைய அந்த அக்கௌண்ட் டைப்பு, கஸ்டமர் ஐடி, ஐஎஃப்எஸ்சி கோடு, மொபைல் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், சிகேஒய்சி ஐடி எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். சொல்ல போனோம்னா உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட்டை இது மூலியமாகவே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ஆன்லைன் மூலியமாகவே இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்போஸ் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும்னா இப்போ ஸ்விக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டை வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.